ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராகுல் ஸ்போர்ட்ஸ் அனாலிசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட்டு ஜிஎல் டிப்ஸ் வீடியோ 5th வீடியோ. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து 4 வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து கடைசி வீடியோ. இந்த வீடியோஸ் வந்து நம்ம முன்னாடி சொன்னது போல் இந்த 5 வீடியோவை நீங்கள் ரெகுலராக 5 வீடியோ சொன்னதை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து ஜிஎல் டெஃபினட்டாக வின் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம முன்னாடி என்னென்ன பார்த்தவங்க ரீகால் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் லக் ப்ளஸ் வின் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டாட்ஸ் வந்து 60% ஸ்ட்ராட்டஜி வந்து 30%, லக் 10% சொல்லியிருந்தோம். கிரவுண்ட் அனாலிசிஸ், டீம் அனாலிசிஸ், பிளேயர் அனாலிசிஸ்னு அதை பற்றி இந்த 3 பற்றி நம்ம வந்து டீப்பாக வந்து என்னென்ன அதுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து அதை பற்றி நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. இந்த 3 பற்றி நம்ம செப்ரேட்டாக வீடியோ கவர் பண்ணியாச்சு. ஸ்ட்ராட்டஜி ஸ்டாட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அதையும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த டீம் எப்படி மேக் பண்ணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரெகுலராக வந்து வீடியோஸும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீம்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் தான் தருவோம். அப்புறம் வந்து யூடியூப் சேனலில் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து ஆப்ஸ் வந்து நல்ல நல்ல ஆப்ஸ் இருந்துச்சு, அதையும் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரெக்கவர் ஃபேண்டசி ஆப்ஸ் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ வந்து ட்ரீம்11 மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்போர்டஸி, விசை11, மைஃபேப்11 இந்தமாரி நிறைய ஆப்ஸும் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்குக்கும் பெஸ்ட்டாக இருக்கும், கிராண்ட் லீக்குக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்மால் லீக்கில் சில ஆப்ஸ் ஸ்போர்டஸி மாரி ஆப்பில் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் விசை11 ட்ரீம்11 மாரி கிராண்ட் லீக் இருக்கும். சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, how to create GL டீம்ஸ் அது எப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு மேட்ச் எடுத்துப்போம். என்ன மேட்ச் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி vs குஜராத் உமனுக்கும் டெல்லி உமனுக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சு. அதை வச்சு சும்மா ஒரு சாம்பிளுக்கு எடுத்துப்போம். பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா மெத்தட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் அண்டு டிஃப்ரெண்ட்னு 2 மெத்தட் இருக்குது. ஒரே இதுதான், பட் நார்மல் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த நார்மல் அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் என்னென்ன வந்து என்னென்ன வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைட் கேப்டன் ஃபார்முலா. இது வந்து ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஒன் சைட் கேப்டன் ஃபார்முலா நம்ம என்ன சொல்லியிருப்போம் என்ன தேவைன்னு. ஒன் சைட் கேப்டன் ஃபார்முலானா நீங்கள் உங்களுடைய டீமில் நீங்கள் 6 டீம் நீங்கள் வந்து 6 டீம் போட்டாலும் சரி, 7 டீம் போட்டாலும் சரி, 2 டீம் போட்டாலும் சரி, எத்தனை டீம் போட்டாலுமே நீங்கள் வந்து ஒரே ஒரு கேப்டன் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் டீம் முழுவதும். அதில் 2 டைப்ஸாக இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பாருங்கள். யூஸ் வின்னிங் டீம். இப்போ வந்து டெல்லி வின் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துப்போம் இந்த மேட்ச்சு. இப்போ நம்ம வந்து ஒன் சைட் டீம் போட போகிறோம். ஒன் சைட் கேப்டன் எப்படி யூஸ் பண்ணுன்னா, இப்போ நீங்கள் வந்து 6 டீம் போடுறீங்கன்னா ஒன்று டெல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் 6 டீமுமே வந்து டெல்லி வின் பண்ணுற மாரி நீங்கள் போடணும். இல்லைன்னா 3 டீம் வந்து குஜராத்தும் 3 டீம் வந்து டெல்லி வின் பண்ணுற மாரி போடணும். இதுதான் வந்து காம்பினேஷன். அந்த வகையில் டெல்லி வின் பண்ணுற டீம் காம்பினேஷனில் வந்து ஒரே கேப்டன். இப்போ வந்து உதாரணத்துக்கு மெக் லேனிங் அப்படின்னு இருக்காங்க வச்சுக்கோங்கன்னா, உங்களுடைய எல்லா டீம்லையுமே 6 டீமாக இருந்தாலும் சரி, 8 டீமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கேப்டன் யாருன்னா மெக் லேனிங். இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இதே செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா போத் டீம்ஸ் டெல்லி அண்ட் குஜராத் ஃபுல்லி ஒன் சைட். ஓகேவா? டெல்லியில் பொறுத்தளவுக்கு இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் மெக் லேனிங்கை போடணுன்னு. அதேமாரி இப்போ நீங்கள் வந்து மெக் லேனிங்கை வந்து நீங்கள் ஒரு 3 டீமில் மட்டும் தான் ட்ரை பண்ணணும்.
இப்போ நீங்கள் குஜராத் ஃபுல்லி ஒன் சைடுக்கு சைன் போடுறீங்களா, அங்கே ஒருத்தர் வந்து இங்கே எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பெத் மூனி நீங்கள் இப்போ ஒரு 6 டீம் க்ரியேட் பண்ணி அதில் 3 குஜராத்தும் 3 டெல்லியும் வின் பண்ணுற மாரி போடுறப்ப மூனியை வந்து 3 டீமில் கேப்டனாகவும் லேனிங்கை 3 டீமில் கேப்டனாகவும் போடலாம். இது வந்து ஒன் சைட் கேப்டன் ஃபார்முலா. ஓகேவா, இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துட்டோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7-4 ரேஷியோ 8-3 ரேஷியோ 7-4 ரேஷியோ 8-3 ரேஷியோ அதை வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் 7-4 ரேஷியோ. டெல்லி உமனில் வந்து 7 பேரும் குஜராத் உமனில் 4 பேரும் போடுறது. இல்லைனா வந்து டெல்லி உமனில் வந்து 8 பேர், சம்டைம் வந்து 8 பேர் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். குஜராத் உமனில் வந்து வெறும் 3 பேர் தான், 8-3 பேர். இது பேர் தான் ஒன் சைடு காம்பினேஷன் நம்ம சொல்லுவோம். உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ் நீங்கள் எத்தனை டீம் வேணாலும் போடுங்க. உங்கள் மனசுக்கு இப்போ டெல்லி தான் இந்த மேட்ச் ஜெயிக்கும்னு தோணும், இல்லை குஜராத் தான் ஜெயிக்கும்னு தோணும். ஆனால் அப்படி தோணுச்சுன்னா டெல்லியில் 7, குஜராத்தில் 4, இல்லைன்னா குஜராத்தில் 7, டெல்லியில் 4, இல்லை குஜராத்தில் 8, டெல்லியில் 3. இந்தமாரி நீங்கள் ஒன் சைடு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஜிஎல் வின் பண்ண முடியும் டெஃபினட்டாக. ஓகே, நம்ம வந்து சொல்லிட்டோம். யூ ஃபில்டர் 16 players both side 8, 9 both side 9 அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கோம். இது என்னென்னா, இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மெத்தடு. இப்போ நம்ம வந்து டீம் மேக் பண்ணுறப்ப 7-4 ரேஷியோவில் போடணும்னு நம்ம சொல்லிடுறோம். மொத்தம் விளையாடுற பிளேயர்ஸோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 22 பிளேயர் வந்து போத் சைட்லேயும் விளையாட போகிறாங்க. ஆனால் நம்ம 22 பிளேயர்ஸ் நம்ம வந்து மேட்ச்சுக்கு கொண்டு போனால் ஜெயிக்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. டெஃபினட்டாக வந்து போத் சைடில் 8, போத் சைடில் மொத்தம் 16 ஆர் 18 பிளேயரு நீங்கள் எடுக்கணும். 6 பிளேயர் ட்ரா பண்ணணும், இல்லைனா வந்து அட்லீஸ்ட் 4 பேரையாவது வந்து ட்ரா பண்ணணும் போத் சைட்லேயும். ஓகேவா, அந்த வகையில் அந்த 16 to 18 பிளேயர் எடுக்கிறப்ப போத் சைட்லேயும் 8 பிளேயர். இப்போ டெல்லியில் 8 பிளேயர் எடுக்கணும், குஜராத்தில் 8 பிளேயர் எடுக்கணும். இதே வந்து 18னா டெல்லியில் 9 பேர், குஜராத்தில் 9 பேர் எடுக்கணும். இது வந்து ப்ரொசீஜர். ஓகே, நான் சொல்லியிருந்தேன்ல டெல்லியில் 8 பேர், குஜராத்தில் 8 பேர். இந்தமாரி நீங்கள் வந்து மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணி ஓகே நம்ம என்ன சொல்லியிருந்த போல தான் 8 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து உங்கள் டீமில் வச்சுக்கணும். அதேமாரி வந்து குஜராத்லேயும் 8 பேர் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த டி ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 கேப்டன் வைஸ் கேம் யூஸர்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன 6 to 8 கேப்டன் வைஸ்? மொத்தம் வந்து 22 பிளேயரில் நம்ம 16, 18 மாற்றிடுறோம். அந்த 16, 18ல் 6 அப்படின்னா 8. அதில் கூட நான் ஒன்று சொல்லியிருப்பேன், ஒன் சைடாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா ஒன் சைட் கேப்டன் ஃபார்முலா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் போடுற 6 டீம்லேயும் நீங்கள் ஒன் சைட் கேப்டன் போட்டுடுறீங்க. அப்போ மீதி 5 பேர் தான் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா 7 பேர் இருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் வைஸ் கேப்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணணுமா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து 8 கேப்டன் 6 to 8 கேப்டன் வந்து இருக்காங்க. அதில் வந்து ஒன் சைட் போட சொல்கிறேன்ல, அந்த ஒன் சைட் போட சொல்கிறப்ப அது ஒருத்தர் அடங்கிடுவார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன், ஒன் சைட் கேப்டன் ஃபார்முலா. இப்போ யூஸ் வின்னிங் டீம் டெல்லி காம்பினேஷன், டெல்லி வின் பண்ணுற மாதிரி காம்பினேஷன். இப்போ ஒரு 6 டீம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க டெல்லி வின் பண்ணுறதுல 6 டீம் நீங்கள் அவரை கேப்டனாக போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வைஸ் கேப்டன் நீங்கள் எப்படி போட போகிறீங்கன்னா, டெல்லி தானே வின் பண்ண போகுது. அப்படிங்கக்குள்ள இங்கே இது ஃபஸ்ட்டு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன், நெக்ஸ்ட்டு அதை எப்படி சொல்கிறேன்.
டெல்லி உமன்லேருந்து 3 பேரும் குஜராத் உமன்லேருந்து 3 பேரையும் நீங்கள் பிக் பண்ணணும். டெல்லி உமன்லேருந்து 4 பேர், குஜராத் உமனில் 4 பேர் பிக் பண்ணணும். இந்த 2 மெத்தடில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை வந்து ட்ரை பண்ணணும். ரைட், இதை வந்து நீங்கள் எடுத்து 8 கேப்டனோ இல்லை 6 கேப்டனோ எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதில் பெஸ்ட்டாக உள்ள ஒன் சைட் கேப்டனை நீங்கள் போட போகிறீங்க. அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. பாருங்கள், இங்கே வந்து ஒன் சைட் கேப்டன் இருக்கா, அந்த ஃபார்முலாவை வந்து டெல்லி வின் பண்ணுற காம்பினேஷனில் ட்ரை பண்ண போகிறீங்க. இதே போத் சைடில் டெல்லி குஜராத் ஃபுல்லி ஒன் சைடு அப்படின்னு போட்டிருக்கேன். போத் டீம்ஸ் இப்போ வந்து ஒரு 6 டீம் போடுறீங்கன்னா 3 டீம் டெல்லி வின் பண்ணுற மாதிரி, 3 டீம் குஜராத் வின் பண்ணுற மாதிரி போடுறப்ப இப்போ நீங்கள் வந்து ஒன் சைடு கேப்டன் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இப்போ ஒரு கார்னரை வந்து இந்த 6 டீம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மெத்தடு. டெல்லியில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மெத்தடு. இப்போ நீங்கள் 6 டீம் போடுறீங்க, 3 வந்து குஜராத்து வின்னிங் டீமு, 3 வந்து டெல்லி வின்னிங் டீமு. இப்போ நீங்கள் 8 பிளேயர் இப்போ 6 பிளேயர்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த 3 குஜராத் உமன் வின் பண்ணுற மாரி டீம் போடுறதுல நீங்கள் வந்து ஒரு கார்னர் கேப்டனாகவும் 3 டீம்லையும் வச்சுக்கணும். டெல்லி உமன் வின் பண்ணுற மாரி போடுறதில்ல லேனிங்கை கேப்டனாக வந்து நீங்கள் வந்து ஒன் சைடாக வச்சுக்கணும். இதுதான் மெத்தட். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி நீங்கள் வந்து 6 கேப்டன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கணும். ஒன் சைடு கேப்டன் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டெல்லிக்கு ஒரு டீம் வின் பண்ணுற மாதிரி போடுறப்ப ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை 2 டீம்லேயும் அவங்க யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை 2 சைட்லேயும் மாற்றி இங்கே ஒருத்தர் ஒன் சைடாகவும் இந்த டீம் வின் பண்ணுறதுல ஒன் சைடு இவரையும் அப்படி வச்சுக்க போகிறீங்களான்னு ஃபஸ்ட் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. மீதி உள்ளதை வந்து நீங்கள் போகிற டீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 8 or 9 பிளேயர்ஸு நான் வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஒரு மொத்தம் வந்து 16 18 பிளேயர் வந்து உங்கள் டீமில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்போ 8 பிளேயர் வந்து ஒரு டீம்லேயும் இன்னொரு டீம் 8 பேரும், இல்லை 9 பேர் ஒரு டீம்லேயோ இல்லை இன்னொரு 9 பேரோ அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதில் வந்து அந்த 8 பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெல்லி உமன், அடுத்து மும்பை உமன், ரெண்டுமே சேம் தான். அந்த மெத்தடை பாருங்கள். பேட்டிங் பாயிண்ட் பிளேயர்ஸ் வந்து 4, பவுலிங் பாயிண்ட் பிளேயர்ஸ் 4, பேட்டிங் பாயிண்ட் பிளேயர்ஸ் 4, பவுலிங் பாயிண்ட் பிளேயர்ஸ் 4, இந்தமாரி 16 உங்களுக்கு டீப்பாக காட்டுறேன். இப்போ அந்த 8 பிளேயர்ஸில் பேட்டிங் பாயிண்ட்ஸ் பிளேயர் 4ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மெக் லேனிங், சஃபாலி வர்மா, ஜெமிமா, ஆக்ஸ் கேப்சியலர் பெஸ்ட்டாக பேட்டிங்கில் 4 பாயிண்ட் எடுக்கும், நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். இந்த 4 பேர் இவங்க தான். அதேமாரி பவுலிங் எம்கேப், ஜொனாசன், யாதவ், அனுத் ரெட்டி, இவங்க 4 பேருமே பவுலிங்கில் நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். அதனால் இவங்க 4. இந்தமாரி செப்பரேட்டாக நீங்கள் வந்து இந்த மேட்ச்சுக்கு இந்த 4 பவுலர்ஸ் நல்லா போட்டுக்கிட்டு இருக்க முடியுன்ட்டு 4 பேரும், இந்த பேட்ஸ்மேன் 4 நல்ல பேட்ஸ்மேன் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுன்ட்டு 4 பேரும், 8 பேரும் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். அதேமாரி தான் டெல்லிக்கு பாருங்கள், பெத் மூனி, லாரா ஓல்வர்ட், பி லிட்ச்ஃபீல்டு, அந்தமாரி வந்து இங்கேயும் கார்னர், கேன்வேர், செக்கில்னு இங்கேயும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அந்த மெத்தட். இப்போ கடைசி முடிவு கட்ட வந்தாச்சு. 4 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா, நம்ம 4 வீடியோஸில் வந்து என்னென்ன சொல்லியிருப்போம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி, லக், ஸ்டாட்ஸில் வந்து என்னென்ன ஸ்டாட்ஸ் யூஸ் பண்ணணும், அதில் எத்தனை % இதை வந்து ட்ரை பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுக்கணும், லக்கு வந்து எப்போ உங்களுக்கு பயன்படும், லக்கை பொறுத்தளவுக்கு 90% நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு டீம் மேக் பண்ண போகிறோம். இப்போ 10% லக்கு உங்கள் சைடு இருந்துச்சு, நீங்கள் வின்னிங். நான் வந்து முன்னாடி சொல்லிட்டேன். 90%க்காக மட்டும் நம்ம வந்து மேட்ச்சை வந்து ப்ளே பண்ணுவோம். பாக்கி 10% வந்து அது நடக்கிறப்ப பார்த்துப்போம். ஏன்னா அந்த 90% நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தாலே நீங்கள் போட்ட காசை லாஸ் பண்ண மாட்டீங்க, நல்ல ரேங்க்ஸுக்கு போவீங்க. இப்போ ஒரு மெகா ஜிஎலாக ஒரு 22 lakhs பிளேயர் விளையாடுறாங்களா, நீங்கள் வந்து டெஃபினட்டாக அதில் ஒரு 1000 ரேங்க்ஸ்குள்ளே போகலாம், 100 ரேங்க்ஸ்குள்ளே போகலாம், 10 ரேங்க்ஸ்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ். நம்ம ஒன் சைடாக சம்டைம்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஒன் சைட் டீம் பற்றி நான் முன்னாடி வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன்.
ஒன் சைட் டீமை பொறுத்தளவுக்கு இப்போ நிறைய டைம் 6-5 வருதே, அப்போ நம்ம எப்படி ஜி வின் பண்ண முடியும் அப்படிலாம் கேட்பாங்க. நம்ம ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு மேட்ச்சுக்கு இப்போ ஒரு டெல்லிக்கும் குஜராத்துக்கும் மேட்ச் நடக்குதுன்னா ட்ரீம் டீம் எப்படி வருதுன்னா டெல்லியில் 6 பிளேயரும் குஜராத்தில் 5 பேரும் வரப்போகுது. ஆனால் நம்ம வந்து பிக் பண்ணுறது வந்து டெல்லியில் 7 பேரையும் குஜராத்தில் 4 பேரையும் பிக் பண்ணுறோம். இப்போ குஜராத்தில் ஒன்று 5 வருது, டெல்லியில் நீங்கள் குஜராத்தில் 4 பிக் பண்ணுறீங்க, டெல்லியில் வந்து 6 வருது, 7 பிக் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 6 நல்ல பிளேயர்ஸ் நீங்கள் உங்கள் டீமில் இருக்க போகிறாங்க. குஜராத்தில் அந்த அந்த 5ல் நல்ல 4 பிளேயர்ஸும் உங்கள் டீமில் இருக்க போகிறாங்க. லாஸ்ட்டு ஒரு பிளேயர் அது நீங்கள் குஜராத்தில் வந்து பிக் பண்ணுற மாதிரி ட்ரீம் டீமில் இருக்கும். ஆனால் நீங்கள் டெல்லியில் பிக் பண்ணுறப்ப பெரிய பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால ஒன்றும் ஜியிலேருந்து ஒரு 4 ரங்கம் 3 ரங்கம் தள்ளி போகும். இல்லைனா வந்து அதே டீம் வந்து வின் கூட பண்ணலாம். பட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது ஏன்னா ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்குங்கிறதுக்காக தான், உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தடை சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகேவா? ஓகே, நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இது இப்போ நெக்ஸ்ட்டு நார்மல் மெத்தட். இது வந்து சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிடலாம். அடுத்து டீம் எப்படி மேக் பண்ணுவார் காட்டணும். சிம்பிள் கேப்டன் யூஸ் பர்ஃபெக்ட்லி செப்பரேட் டீம் ஒன் சைட் காம்பினேஷன் எக்ஸாம்பிள் டெல்லி 7-4 மும்பை 7-4 செப்பரேட் அப்படிங்கிற மாரி ஒரு டீம் இருக்குது. டெல்லியில் வந்து 7-4 மும்பையில் வந்து 7-4 செப்பரேட் டீம் ஒன் சைட் காம்பினேஷன். நார்மலாக நீங்கள் வந்து எப்படி டீம் மேக் பண்ணணுன்னா 7-4 இப்போ வந்து டெல்லியில் வந்து 7-4ம் மும்பையில் வந்து குஜராத்னு போட்டு மும்பைன்னு போட்டேன். செப்பரேட்டாக ட்ரை பண்ணும். எப்படி சொல்கிறதுனா இப்போ அதை வந்து உங்களுக்கு போக போக புரிய வைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டே புரிய வச்சிடும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் செப்பரேட்டாக டீம் மேக் பண்ணுறது எப்படி, செப்பரேட்டாக மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிம்பிளுங்க. இப்போ வந்து நீங்கள் டெல்லி உமன் வந்து 4 பேரும் குஜராத் உமன் 7 பேரையும் பிக் பண்ணியிருக்கீங்க. இந்த டீம் நல்லா பாருங்கள். இங்கே வந்து 11 பிளேயர் நீங்கள் வந்து பிக் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இதே தான் நீங்கள் வந்து டெல்லி உமனில் 7 பேரையும் குஜராத் உமனில் 4 பேரையும் பிக் பண்ணி வச்சுருக்கீங்க. இது வந்து 11 பிளேயர்ஸ். இதில் என்ன செப்பரேட்னா, இப்போ இந்த டீமுக்கும் ஃபஸ்ட்டு கார்ட டீமுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமா? ஏதாவது காம்பினேஷன் ஒத்து போதாக மட்டும் பாருங்கள். ஒரு மேட்ச் காம்பினேஷன் இப்போ பார்ப்போம். இப்போ இங்கே மூணு வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. கேன்வேல் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. இது வந்து குஜராத் உமன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே மெகலானிங் ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க, சஃபாலி வர்மாவும் ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து ஓப்பனிங் பேட்டர்ஸ். இப்போ இங்கே மோனி வந்து கேப்டனாக வரல, கேன்வேல் வந்து வைஸ் கேப்டனாக வரல. இது என்ன காம்பினேஷன் ஒத்து போயிருக்கு? ஏதாவது ஒத்து போயிருக்கா? இல்லை. இங்கே லீச்ஃபீல்டு, ஹேம்லதா, ஓல்வராட்னு நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இங்கே அப்படி பிக் பண்ண முடியல. இங்கே பவுலர்ஸஸ் கவர் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து கவர் பண்ணலை. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட். ஓகேவா? இது வந்து செப்பரேட் மெத்தட். டெல்லி வின் பண்ணால் இந்த டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம இதை போடுறோம். குஜராத் வின் பண்ணால் இந்த டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இதை போடுறோம். இதுக்கு பேர் தான் செப்பரேட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணலாம். பஸ் இந்த மெத்தடோட நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா, ஆனால் என்ன ஒன்றையும் டிஃப்ரெண்ட்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுனால ஏதாவது 1 or 2 டீம்ஸ் வந்து நல்ல ரேங்க்ஸ்க்கு போகும். அது மூலமாக ஜிஎல் வின் பண்ணலாம், அப்படி போக முடியும். பட் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப டோட்டல் டீம்ஸும் ஃப்ளாப் ஆகலாம். இல்லைன்னா நீங்கள் ஜிஎல் வந்து 99% வின் பண்ணலாம். அந்தமாரி மெத்தடு அது. நீங்கள் தான் அதுக்கான ரிஸ்க் எடுக்கணும், எந்த மெத்தட் யூஸ் பண்ணலான்னு. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து செப்பரேட் டீம் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாட் செப்பரேட் டீம் போத் ஆடன்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே வந்து மேட்ச் ஃப்ளோ. இதை வந்து நீங்கள் வின் பண்ணலாம், இல்லை வந்து அதாவது ஜிஎல் வின் பண்ணுறதுன வாய்ப்புகள் 99% இருக்கும். அந்தமாரி இல்லை நீங்கள் போகிற டீம்னால் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரே மெத்தட், அது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா ஒரு மேட்ச்சுக்கு வந்து ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மொத்தமாகவே 4 ஃப்ளோ தான் இருக்குது. அந்த ஃப்ளோ வச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஹை ஸ்கோரிங் கேம் ஹை ஸ்கோரிங் கேம் டார்கெட் டிஃபெண்டபிள்,
ஹை ஸ்கோரிங் கேம் டார்கெட் சேஸ் புல், லோ ஸ்கோரிங் கேம் டார்கெட் டிஃபெண்ட் புல், லோ ஸ்கோரிங் கேம் டார்கெட் சேஸ் புல். ஹை ஸ்கோர் இப்போ ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சு ஒரு 180 ரன் டெல்லி ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இதே வந்து 180 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி டெல்லி லூஸ் பண்ணுறாங்க, சேஸ் பண்ணுறப்ப அந்த டீம் குஜராத் ஜெயிச்சிடுது. லோ ஸ்கோரிங் கேமில் இப்போ டெல்லி வந்து ஒரு 130 ரன்ஸ் அடித்து அதே வந்து குஜராத்தை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. லோ ஸ்கோரிங் கேமில் டெல்லி 130 அடித்து அந்த டார்கெட்டை வந்து குஜராத்துக்கிட்ட தோற்றுடுறாங்க. இதுதான் மெத்தட். ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து இந்த 4 மெத்தடையும் எல்லா மேட்ச்சுக்கு மேட்ச் யூஸ் பண்ணுவேன் கேட்டிங்கன்னா அது உங்கள்கிட்ட தனிப்பட்ட விருப்பம். இப்போ ஒரு பிச்சை பார்க்குறீங்க, இந்த பிச்சை ஹை ஸ்கோரிங் போகும் அப்படின்னு நினச்சிக்கிறப்ப நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபஸ்ட்டு 2 மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து இந்த பிச்சை அந்தளவுக்கு எளிதாக கணிக்க முடியல, கணித்தாலும் எனக்கு லோ ஸ்கோர் போதுன வாய்ப்புகளும் இருக்குதுன்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 4 மெத்தடையும் ட்ரை பண்ணணும் அந்த மேட்ச்சுக்கு மட்டும். அதாவது நீங்கள் போடுற 6 டீம்ஸில் இந்த 4 மெத்தட் உள்ள டீம் இருக்கணும். அந்தமாரி மேக் பண்ணணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஹை ஸ்கோர் கேம், இந்த ஹை ஸ்கோரிங் கேம் இதை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். நல்லா காதில் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டிஃபெண்டபுள், இந்த டிஃபெண்டபுள்ங்கிற இந்த வார்த்தை இதை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சேஸபுள். பாக்கி 2 பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. பட் இதை பற்றி நீங்கள் பார்த்து புரிஞ்சாலே பாக்கி 2 உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த டிஃபெண்டபுள் ஃபஸ்ட்டு டீம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம டெல்லி உமன் வந்து வின் பண்ணுற மாரி இதில் வந்து காட்டுவோம். ஓகேவா? டெல்லி உமன் வின் பண்ணுது இந்த மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டெல்லி உமன் பிக் 4 பேட்டர்ஸ் 3 பவுலர்ஸ், குஜராத்தில் 2 பேட்டர்ஸ் ப்ளஸ் அதர்ஸ். ஹை ஸ்கோரிங் கேம்னு முடிவாயிட்டு இப்போ நம்ம வந்து டெல்லியில் 7 பேர் பிக் பண்ணணும். அதில் எப்படி பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 4 பேட்டரை நீங்கள் வந்து பிக் பண்ணுற மாரி இருக்கும். பெஸ்ட்டு 4 பேட்டரை நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த காம்பினேஷன் 3 பவுலர்ஸை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 7 பேர். குஜராத்தில் நீங்கள் மினிமமே 2 பேட்டரை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஹை ஸ்கோரிங் கேம் நீங்கள் 4 பேட்டரை நீங்கள் டெல்லியில் பிக் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப குஜராத்தில் வந்து எப்படி சொல்கிறது, 3 பவுலர் வரப்போகிறது கிடையாது, 4 பவுலர் வரப்போகிறது கிடையாது, 1 பவுலர் அப்படி தான் 2 பவுலர் தான் வரப்போகிறாங்க. அதாவது பவுலிங் கேட்டகரின்னு அது எப்படி சொல்கிறதுனா பவுலர்ஸ் கிடையாது, பவுலிங் போடுற பிளேயர்ஸ். அவங்க 1 இல்லைன்னா 2 தான் வருவாங்க. பேட்டர்ஸ் 2 பேர் நீங்கள் பிக் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஹை ஸ்கோரிங் கேம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இப்படி வரும். செகண்ட் மெத்தட் சேஸபிள்னு சொல்லுவாங்க. இந்த சேஸபிளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே நீங்கள் 4 பேட்டரு 3 பவுலர்னு பிக் பண்ணி வச்சுருக்கீங்களே. இப்போ இருங்க ஒரு நிமிஷம். குஜராத்தில் 2 பேட்ரு அதர்ஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த மேட்ச் வந்து டெல்லி உமன் ஜெயிக்கிறதுல இந்த டிஃபெண்டபுள், இதே குஜராத் உமன் ஜெயிச்சா சேஸபிள். ரைட்டா? இப்போ அந்த சேஸபிள் எப்படின்னு பார்த்துப்போம். டெல்லி உமனில் 4 பேட்டரை பிக் பண்ணுறோம். அந்த 4 பேட்டரில் பெஸ்ட்டாக, அதுலேயும் பெஸ்ட்டாக 3 பேர் இருப்பாங்க. அவங்கள பிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெல்லி உமனில் 3 பவுலர்ஸை பிக் பண்ணுறோம். அதுலேயும் பெஸ்ட்டாக ஒரே ஒரு பவுலர் இருப்பாங்க. அவங்கள பிக் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். புரியுதா கான்செப்ட்டு? இதே வந்து குஜராத் உமனில் 2 பேட்டர்ஸ் ப்ளஸ் அதர்ஸ்னு சொல்லியிருப்பேன். பாக்கி 2 பிளேயர், அந்த 4 பேருமே இந்த குஜராத் உமன் டீமில் இருப்பாங்க சேஸபிளில். எக்ஸ்ட்ரா அந்த 2 பேட்டருங்கிறது வந்து 4 பேட்டராக மாறுது. 2 ப்ளஸ் அதர்ஸ், அதாவது 2 பவுலிங் ஆப்ஷன் உள்ளது வந்து 3 பவுலிங் ஆப்ஷனாக மாறுது. இதுதான் வந்து மெத்தடு ஃபார் டீம் மேக்கிங். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க. பெத் மூனி இந்த டெல்லி உமன் வின் பண்ணுற மாரி டீமு மெக்லானிங் பெத் மூனி, மெக்லானிங், சஃபலை வர்மா, ரோட்ரிக்ஸ், ஹேம்லத் கேப் இந்தமாரி இந்த 11 பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணிட்டோம். இந்த டீம் அப்படியே பாருங்கள். இதே டீமை வச்சு செகண்ட் ஒன்று பிக் பண்ணியிருப்பேன். அதே மெக்லானியை கேப்டனாக போட்டு பெத் மூனியை வந்து வைஸ் கேப்டனாக போட்டு அப்படியே வந்து 4 பேட்டர்ஸாக குஜராத்தை மாறியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகுது. 6th part 1, அதாவது வந்து 6th பார்ட்னால் ஒன்றும் பயப்படாதீங்க. இதே தான் எல்லாமே முடிஞ்சிட்டு. அந்த 6 டீம் எப்படி க்ரியேட் பண்ண மேட்ச் ஃப்ளோ
ப்ளஸ் செப்பரேட். இது வந்து ஒரு 12 டீமாக வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கேப்டன்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும் அது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த வீடியோ தான் இருக்கும். இது இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டால் ஒரு 35 நிமிஷம் போயிடும். நிறைய பேர் பார்க்கவே மாட்டீங்க. ஜீன் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க. ஏதோ ஏன்னா பணம் பார்த்து வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. எனக்கு வந்து வியூஸ் வந்து முக்கியம். அதனால் வந்து அந்த வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து 10 நிமிஷம் மேக்ஸிமம் வரும். அதை வந்து இது முடிஞ்ச உடனே நாளைக்கோ இல்லை இன்றைக்கிக்குள்ளே வந்தாலும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த ஜிஎல் கண்டிப்பாக வின் பண்ண நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து வின் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து இந்த ஜிஎல் வந்து வின் பண்ணலாம். இந்த மெத்தட் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாரி ஒரு மெத்தடையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உட்காந்து இது 5th வீடியோ 4 வீடியோஸ் ஒரு 2.5 மணி நேரம் செலவு பண்ணுங்கள். தப்பே கிடையாதுல்ல. நீங்கள் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்ச இதில் வந்து நீங்கள் ஒன்று என்னென்ன பண்ணுறாரு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுமாரி நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து கான்டெஸ்ட் கூட கட்ட தேவையில்லை. சும்மா டம்மி டீம் பிக் பண்ணி இது ஒரு டீம் பிக் பண்ணி மட்டும் வைங்க. அதில் ரிசல்ட் என்ன வந்திருக்கு லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து பாருங்கள். இல்லை 6 டீம் பிக் பண்ணுவீங்க, என்ன ரிசல்ட் வந்து உங்கள் ரிசல்ட்னால் நீங்கள் இந்த ஃப்ரீயாக போகிற இதுக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்து வைங்க. டெஃபினட்டாக வின் பண்ணலாம். ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.